ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்குள்ள மெயினான ரீசன் ஒன்று ஆப்ஷன், அதுக்கப்புறம் இன்ட்ராடே. பிகினர்ஸ் ஏன் இந்த ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு கேபிட்டல் இருக்கிறதில்ல. கேபிட்டலில் சீக்கிரமாக பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ஷனையும் இன்ட்ராடேயும் சூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஷனை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். இன்ட்ராடேவை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லெவரேஜ் அப்படிங்கிறது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். எதனால் இந்த லெவரேஜில் நஷ்டமாகறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரேடர் இருக்கார் அப்படின்னா, அவர் 1000 ரூபாய் வச்சு 500 ரூபாய் எடுக்கிறாரு அப்படின்னா, நம்மளும் அதை எடுக்க முடியும் அப்படின்றத நினைக்கிறோம். இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் நானும் அதை எடுக்கணும் அப்படின்றத தான் யோசிக்கிறோம். இப்போ லிவரேஜ் அப்படிங்கிறது, நான் வந்து 1000 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுக்கிறேன் அப்படின்னா, அதே நேரத்தில் அந்த 1000 ரூபாயை வச்சு நான் 5000 ரூபாய்க்கு உள்ள ஷேர்ஸை வாங்கிக்கிட்டு 500 ரூபாய் எடுக்க முடியல, 100 ரூபாய் எடுக்கிற இடத்துல 500 ரூபாய் எடுக்க முடியல அப்படின்றத தான் யோசிக்கிறோம். ஆனால் அந்த 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு நம்ம 50 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு 1000 ரூபாயில் 50 ரூபா போகுது அப்படின்னா 5%. இதுவே இந்த 1000 ரூபாயை வச்சு 5000 ரூபாய்க்கு உள்ள ஷேர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா, 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 500 ரூபா வரும் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர, ஒருவேளை நஷ்டமாகுது அப்படின்னா 50 ரூபா வர வேண்டிய இடத்துல 250 ரூபா வரும் அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை. இப்போது உங்களுக்கு 50 ரூபா அப்படிங்கிறது 5%, ஆனால் 250 ரூபா அப்படிங்கிறது 25%. ஸோ இதுதான் வந்து பிகினர்ஸ் வந்து கேபிட்டலை இழக்கிறதுக்குள்ள மெயினான ரீசன். நீங்கள் பாசிட்டிவ் சைடை மட்டும் பார்க்காதீங்க, நெகட்டிவ் சைடையும் பாருங்கள். அப்போ தான் இந்த நெகட்டிவை அவாய்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.